வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்ப நம்ம தொடர்ந்து 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள், லக்கண ரீதியான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியில துலா லக்கணத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். பொதுவா ராசி அப்படிங்கிறது உடலை குறிக்கக்கூடிய கிரகம். லக்கணம் என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் நம்ம தொடர்ந்து லக்கண ரீதியான ஆத்மாத்மான பலனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து லக்கண ரீதியான பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சனி பயிற்சி பலன்கள் முழுவதும் லக்கணத்திற்கான பலன்கள் தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு. நீங்க தாராளமா அதுல பார்த்து உங்களுடைய லக்கணத்திற்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். துலா லக்கணம் அப்படின்னா கடந்த ஒரு வருடம் 8ஆம் இடத்துல வந்த குரு பகவான் உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைங்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம், உங்களுக்கு புதுசா கடன் படக்கூடிய ஒரு வாய்ப்பு, கட்டாயம் கடனை ஏற்படுத்தியிருக்கும், கடன் நெருக்கடிகள், ஃபேமிலியில சில பிரச்சனைகள், உடல் ரீதியா கொழுப்பு கட்டிகள் உருவாகிறது, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் சந்திச்சது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப கடந்த ஒரு வருடமா இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால குரு 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்த குருவுனால நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா அஸ்தமத்தில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடமான மிதன வீட்டிற்கு குரு அப்படியே மெல்ல நகர்ந்து போறார். மிதன வீடு அப்படிங்கிறது மென்மையான வீடு, தென்றல் காற்று வீசக்கூடிய வீடு அப்படின்னா மிதன வீடு. அந்த வீட்டுல போய் அமர்ந்து உங்க லக்கணத்தை பார்ப்பது இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள், ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு கருணை பார்வையாக குரு பகவான் உங்க லக்கணத்தை பாக்குறாங்க. எப்படின்னா ஒரு பெரிய மலை உச்சியில ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணி நாம நடப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கரடுமுரடான பாதை, வெறும் பாறைகள், தண்ணி இல்லை, ரொம்ப சிரமமா மேல போயிட்டு உச்சியில போய் நின்னப்ப ஒரு காத்தடிக்கும் பாருங்க, உடல்ல அப்படியே லேசா அப்படியே சிலிர்த்து ஒரு பெரிய பிரபஞ்சமே நம்மளுக்கு அப்படியே நேரடியா வந்து அருள் புரிஞ்ச மாதிரி ஒரு இதமான காற்று அடிக்கும் பாருங்க. அதன் பிறகு நாம தெய்வத்தை போய் பார்க்கறப்ப ஏற்படக்கூடிய ஒரு பரிபூர்ணமான மன மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா? அது போல இப்ப ஆல்ரெடி 8ஆம் இடத்துல இருந்த குரு நகர்ந்து மிதன வீட்டுல அமர்ந்து உங்க லக்கணத்தை பார்க்கறப்ப ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதற்கு இதை ஒப்பீடு பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கும். ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் காற்று ராசியில அமர்ந்து பார்ப்பது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த குரு பயிற்சி இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் கீழே தரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உங்க ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, உங்களுடைய நடக்கின்ற திசாபுத்திகள், நடந்த கிரக பயிற்சிகள், இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி தாக்கங்கள் இருக்கும், எந்த மாதிரி யோகங்களை உண்டு பண்ண போகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ள கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். குரு பகவான் பார்க்கின்ற பார்வை அப்படின்னு எடுத்தோம்னா லக்கணத்திற்கு முழுமையான ஒரு பார்வை லக்கணத்திற்கு வருது. அது 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது சிறப்பு. அப்ப இதுவரைக்கும் நீங்க பட்ட துன்பங்கள், பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும். ஏற்கனவே உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு வாய்ப்பா இது இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி நிற்கிறது. இடம் மாறணும், வீடு மாறணும், இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கிற தொழில் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தாராளமா இதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல அங்க இருக்கிற சர்க்கிள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கணும், ஒரு ஹெல்ப் இருக்கணும். அவங்களுடைய ஒரு ஹெல்ப் இருக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் இல்லைங்களா? அது போல இன்னைக்கு காலகட்டம் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க உடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உண்டாக்கி தரும். இதுவரைக்கும் குழந்தைங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைங்களால ஒரு மிகப்பெரிய உதவிகள், அவங்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். குழந்தைங்க இடம் மாறி வெளியில படிக்கணும், இல்ல வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகம் இது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்காங்க,
குழந்தைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த குரு பயிற்சி கட்டாயம் குழந்தைங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கும். சகோதர வர்க்கத்துல ஒரு ஹெல்ப் இல்லாம இருக்கு அப்படின்னா சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்பானுடைய ஹெல்ப் இல்லாம இருந்த இப்ப இனிமேல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இது வரைக்கும் நம்ம சொல்ற விஷயத்த அப்பா கேட்டு நடப்பாங்களா, இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் பக்கபலமா அப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா தாராளமா தந்தையினுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், ஒரு நல்ல கம்பெனியில வேலை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும், அவங்கள சுதந்திரமா விடுவதற்கான ஒரு மனநிலைமைய இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. குழந்தைங்களும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த காலகட்டம் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். பிறகு 9ஆம் இடத்திலிருந்து குரு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய பாவகத்தை பார்ப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் ஒரு சிறப்பு. அதாவது 5ஆம் இடம் என்பது பூர்வீகமும் புண்ணியமும் குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கு அதாவது புண்ணியத்திற்கே புண்ணியம் அப்படின்னு சொன்னோம்னா 9ஆம் இடம். முன்னோர்கள் அல்லது உங்க தாத்தா அவரால் ஏற்பட்ட புண்ணியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமா வந்து நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். கோவில் குலதெய்வ கோவில்ல உள்ளூர்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், இதுவரை எதிர்த்து நின்ன ஊர் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், மாலை மரியாதைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்கள் உருவாகும். ஒதுங்கி நின்ன சொந்த பந்தங்கள் ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப மிதன வீட்டில இருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த விடலை பருவத்தில் ஏற்படக்கூடிய காதலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகிவிடும். மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். 16 வயதிலிருந்து 19 வயதுக்குள்ளார இருக்கிற பெண் குழந்தைகளை கொஞ்சம் கூடுதல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய காதலானது ஆத்மார்த்தமாக இல்லாமல் அட்ராக்ஷனால ஏற்படக்கூடிய காதலா இருக்க பார்க்கும். அதனால குழந்தைங்களுடைய எதிர்காலம் படிப்பு வீணாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிவிடும். அதனால பெற்றோர்களும் குழந்தைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு. ஒரு டிகிரி முடிச்சு ஹையர் எஜுகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான அமைப்பாக இருக்கும். ஒரு பெரும் தலைவர்கள் கையிலேயோ பிரபல நபர்கள் கையில் பட்டம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி துலாம் லக்னத்திற்கு பரிபூர்ண ஒரு அருளாசி வழங்கக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். குரு இருக்கிற இடமும் சரி, பார்க்கின்ற பாவகமும் சரி, ரொம்ப சிறப்பான பாவகத்தை பார்ப்பதால் அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய துலா லக்ன நபர்கள் அப்படின்னா துலாம் வீட்டுல, தனுசு வீட்டுல, கும்ப வீட்டுல இந்த 3 வீடுகளில் உங்க லக்ன ரீதியான 3 வீடுகளில் சுக்கிர திசையோ புத்தியோ, புதன் திசையோ புத்தியோ, குரு திசை குரு புத்தியோ இப்படி நடக்கிற துலாம் லக்ன நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரிபூர்ண அருள் தந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.